தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பவர்கள் தங்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட குற்றவியல் வழக்குகள் அல்லது ஒழுங்கு நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை தெரிவிக்கும் நேர்வுகளில் பின்வரும் வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இணையவழி விண்ணப்பத்தில் நிலுவையிலுள்ள குற்றவியல் அல்லது ஒழுங்கு நடவடிக்கைகள் பற்றி தெரிவித்துள்ள தேர்வர்கள் அது தொடர்பான முதல் தகவல் அறிக்கையின் நகலை அல்லது குற்றக்குறிப்பானை அல்லது காரணம் கேட்கும் குறிப்பானையின் நகலை நேர்வுக்கேற்ப கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். தவறினால் விண்ணப்பம் உரிய நடைமுறைகளுக்கு பின்னர் நிராகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் தங்கள் மீதான குற்றவியல் நடவடிக்கைகளில் குற்றத்தீர்ப்பு அல்லது ஒழுங்கு நடவடிக்கைகளில் தண்டனை விதிக்கப்பட்டது தொடர்பாக தங்களது இணையவழி விண்ணப்பத்தில் தெரிவிப்பதுடன் கோரும்பொழுது தொடர்புடைய நீதிமன்ற ஆணை அல்லது விடுவிக்கப்பட்ட ஆணை அல்லது ஒழுங்கு நடவடிக்கை சார்ந்த குறிப்பாணையினை பதிவேற்றம் செய்ய வேண்டும். தவறினால் விண்ணப்பம் உரிய நடைமுறைகளுக்கு பின்னர் நிராகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடையின்மை சான்றிதழை சமர்ப்பித்த பிறகோ அல்லது இணையவழி விண்ணப்பத்தினை சமர்ப்பித்த பிறகோ நியமனம் தொடர்பான பணிகள் முழுமையாக நிறைவடைவதற்கு முன்வரை உள்ள தெரிவு பணிகளின் இந்த ஒரு நிலையின் போதும் தேர்வர்கள் மீது ஏதேனும் குற்றவியல் வழக்கு பதியப்பட்டிருந்தாலோ அல்லது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலோ அவர் குற்றத்தீர்ப்பு அல்லது தண்டனை எதுவும் பெற்றிருந்தாலோ தேர்வாணையத்தால் ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய கோரும் அல்லது சமர்ப்பிக்க கோரும் நிலையில் தேர்வர்கள் அது குறித்த உண்மை விவரங்களை தேர்வாணையத்திற்கு தெரிவித்தல் வேண்டும். மேலும் இந்த அறிவுரையினை கடைபிடிக்க தவறினால் அத்தகைய தேர்வருடைய விண்ணப்பம் தேர்வாணையத்தால் உரிய நடைமுறைகளுக்கு பின்னர் இரத்து செய்யப்பட்டு ஓராண்டுக்கு தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கி வைக்கப்படுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலுவையிலுள்ள ஒழுங்கு நடவடிக்கைகள் அல்லது குற்றவியல் நடவடிக்கைகள் தேர்வரின் தெரிவு வாய்ப்புகளை செலக்ஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் எவ்வகையிலும் பாதிக்காது. எனினும் மேற்கண்ட தகவல்களை தேர்வர் தேர்வாணையத்திற்கு தெரிவிக்க தவறினால் எவ்வித உள்நோக்கமுமின்றி இருந்தாலும் விண்ணப்பம் உரிய நடைமுறைகளுக்கு பின்னர் நிராகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றவியல் வழக்கு அல்லது ஒழுங்கு நடவடிக்கை நிலுவையில் உள்ள தேர்வர்களின் தேர்வு நிலுவையில் உள்ள குற்றவியல் அல்லது ஒழுங்கு வழக்கின் முடிவுக்கு உட்பட்டு நிறுத்தி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்ய மறவாதீர்கள்.